சென்னை கோயம்பேடு பகுதியில் கள்ள துப்பாக்கிகளை விற்றதாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழகத்தில் தேர்தல் நடவடிக்கைகள் தொடங்கியிருக்கும் நிலையில் கள்ள துப்பாக்கிகள் விற்பனை செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். அவரோடு பேசலாம். சுப்பிரமணியன், பீகார், மேற்கு வங்கம் இந்த மாநிலங்களில் இருந்துதான் தமிழகத்திற்கு கள்ள துப்பாக்கிகள் கொண்டு வரப்படுகின்றன. இங்கே இருக்கக்கூடிய தென் மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளுக்கு இங்கிருந்து தான் விற்பனை செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த நெட்வொர்க்கை எப்படி புரிந்து கொள்ளலாம்? நேற்று இந்த கள்ளத்துப்பாக்கி விவகாரம் தொடர்பாக 3 பேரை கைது செய்தார்கள் ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு பிரிவினர். அதை தொடர்ச்சியாக இன்று காலை மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிடம் விசாரணை நடத்திய போது இவர்கள் அசாம் மாநிலத்திலிருந்து இந்த கள்ளத்துப்பாக்கியை குறைந்த விலைக்கு வாங்கி கொண்டு சென்னைக்கு வந்திருப்பதாகவும் இதனை ஒரு சிலருக்கு சப்ளை செய்திருப்பதாகவும் இவர்கள் வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நேற்று கைதான 3 பேர், அதாவது மோகன்ராஜ், ராஜேஷ் குமார், சபரிராஜன், இவர்கள் 3 பேரிடமும் விசாரணை நடத்தப்பட்ட பிறகு 4வதாக முருகன் என்பவரை இன்று காலை கோயம்பேடு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதில் முருகன் என்பவர் தான் இந்த வழக்கில் ஒரு முக்கிய குற்றவாளி என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இவர்தான் நேரடியாக பிற மாநிலங்களுக்கு சென்று, நீங்கள் குறிப்பிட்டது போல மேற்கு வங்கம், பீகார், அசாம் மாநிலங்களுக்கு சென்று நேரடியாக துப்பாக்கிகளை குறைந்த விலைக்கு வாங்கி வந்து அதிக விலைக்கு இங்குள்ள ரவுடிகளுக்கு சப்ளை செய்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சம்பவத்தில் இன்னும் 3 பேர் தலைமறைவாக இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்ற கோணங்களில் தற்போது பிடிபட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இன்று மாலைக்குள் கைதான 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காவல்துறை திட்டமிட்டிருக்கிறார்கள். கார்த்திகேயன். சுப்பிரமணியன், கைது செய்யப்பட்டவர்கள் நாங்க யார் யாரிடம் சப்ளை செய்தோம் அப்படின்னு ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறதா காவல்துறையிடம் பதிவு செஞ்சிருக்கிறதா சொன்னீங்க. அவர்களிடம் விசாரணையை காவல்துறையினர் தொடங்கிட்டாங்களா? எதுக்காக இந்த கள்ள துப்பாக்கியை அவர்கள் வாங்கினார்கள் அப்படின்னு? இன்னும் அது தொடர்பான விசாரணையை காவல்துறை தொடங்கவில்லை. ஏனென்றால் பிடிபட்ட 4 பேரிடம் தான் முதல் கட்டமாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நேற்று 3 பேர் கைது செய்யப்பட்ட பிறகு அவர்கள் 3 பேரையும் தனித்தனியாக அழைத்து சென்று தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. முதல் கட்டமாக இதுபோன்ற கள்ள துப்பாக்கிகள் சென்னைக்கு சப்ளை செய்யப்படுவதாக ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு தான் தகவல் கிடைக்கிறது. அவர்கள் துப்பாக்கி வாங்குபவர்கள் போல நடித்து இவர்களை கோயம்பேடு மார்க்கெட் பகுதிக்கு வரவழைத்து அங்கே வைத்து அவர்களை பிடித்திருக்கிறார்கள். பிடிபடும் போது அவர்களிடம் இருந்து 0.2 என்று சொல்லப்படக்கூடிய பிஸ்டல் ரக துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. அதில் 3 துப்பாக்கி குண்டுகளும் இருந்தது. அதையும் பறிமுதல் செய்தார்கள். அதன் பிறகு 3 பேரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. விசாரணைக்கு பிறகுதான் கோயம்பேடு காவல் நிலையத்தில் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டார்கள். கோயம்பேடு காவல்துறையினர் இவர்கள் 4 பேர் மீதும் ஆயுத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கில் 3 பேர் தலைமறைவாக இருக்கிறார்கள். அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இவர்கள் சப்ளை செய்த, அதாவது சில ரவுடிகளுக்கு இவர்கள் துப்பாக்கிகளை பணத்திற்காக சப்ளை செய்திருக்கிறார்கள். அவர்கள் யார் என்ற பட்டியலை சேகரிக்கும் பணியில் தனியாக குண்டர்கள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர், அதாவது கேங்ஸ்டர் டீம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காவல்துறையினர் தனியாக இவரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். நேற்று மாலையும் இந்த பிடிபட்ட 3 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதே போல இன்று காலை பிடிபட்டுள்ள முருகன் என்பவரும் விசாரணை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று மாலைக்குள் இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இவர்கள் ஒரு நெட்வொர்க் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது வெளி மாநிலத்திற்கு சென்று துப்பாக்கிகளை வாங்கி வந்து அதனை சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு செயல்படக்கூடிய நபருக்கு அவர்கள் சுப்பிரமணியன், கடந்த ஆண்டுகளில் தமிழகத்தில் நடந்த கொலைகளை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சிகள் கடந்த ஆண்டே கோரிக்கை விடுத்தாங்க. தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 5000த்திற்கும் மேற்பட்ட கள்ளத்துப்பாக்கிகள் இருக்கிறது. 1500 ரூபாய்க்கெல்லாம் கள்ளத்துப்பாக்கிகள் புழக்கத்திற்கு விடப்படுகிறது, விற்பனை செய்யப்படுகிறது. எனவே காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ராமதாஸ் தரப்பிலிருந்து அறிக்கைகள்லாம் விடப்பட்டன. இதை நோக்கி காவல்துறை விசாரணை நடத்தி இருக்கிறதா? கடந்த ஓராண்டுக்கு முன்பாக விடுக்கப்பட்ட அறிக்கைகள், இதுல காவல்துறை விசாரணை எந்த அளவுக்கு இருக்கிறது? தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் இது தொடர்பாக துப்பாக்கிகளை கண்காணிப்பதற்காக தனியாக ஒரு ஆலோசனை கூட்டமும் டிஜிபி அலுவலகத்தில் நடந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இதுபோன்ற கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையை காவல்துறை எடுத்து வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தேர்தல் நேரத்தை ஒட்டி லைசன்ஸ் பெற்ற, உரிமம் பெற்ற துப்பாக்கிகள் வைத்திருப்பவர்கள் அந்தந்த காவல் நிலைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற நோட்டீஸும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்டோர் லைசன்ஸ் துப்பாக்கி வைத்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அந்தந்த காவல் நிலையத்திற்கு உட்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் மூலமாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் துப்பாக்கி இல்லாமல் சுற்றக்கூடிய நபர்கள் யார் என்பதை கண்டறியும் பணியில் தான் தற்போது காவல்துறை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாகத்தான் தற்போது இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இன்னும் கூடுதலாக தங்களுடைய கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தப்பட இருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கார்த்திகேயன்.